Tamil Nadu 360 News. TN 360 செய்திக்கு இன்று சிற்காழியில் மக்கள் மசோதா கட்சி நிறுவனர் RKV ரூபன் தலைமையில் மாபெரும் கையெழுத்து இயக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மக்கள் மசோதா கட்சியின் சார்பில் பிரம்மாண்ட கொள்கை விளக்க பிரச்சாரம் மற்றும் மக்கள் நலக் கோரிக்கைகளுக்கான கையெழுத்து இயக்கம் எழுச்சியுடன் நடைபெற்றது. முன்னதாக சீர்காழி புதிய பேருந்து நிலையம் முகப்பில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு கட்சியின் நிறுவனத்து தலைவர் RKV ரூபன் மாலை அணிவித்து மரியாதை செய்து கையெழுத்து இயக்கத்தை முறைப்படி தொடங்கி வைத்தார். அப்போது பொதுமக்களிடையே உரையாற்றிய RKV ரூபன், சாதி மற்றும் மத வேறுபாடற்ற சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதே கட்சியின் அடிப்படை நோக்கம் என்றும், இளைஞர் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மக்கள் மசோதா கட்சி தொடர்ந்து பாடுபடும் என்றும் உறுதியளித்தார். இந்த சிறப்பு நிகழ்வில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மணக்குடி பாலு, மாநில முன்னாள் துணைத் தலைவர் RS பாபு சங்கர், மாவட்ட செயலாளர் சிவசக்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவர்களுடன் சென்னை மண்டல பொறுப்பாளர்கள் சீனிவாசன், முகலிவாக்கம் சம்பத், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் ராஜலட்சுமி, ஜமுனா, சௌந்தர்யா, மாவட்ட கலை இலக்கிய பிரிவு மாரியப்பன், கழகப் பேச்சாளர் அகிலன், வழக்கறிஞர் கோபிநாத் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது ஆதரவை பதிவு செய்தனர். அனைவருக்கும் வணக்கம். இந்த சீர்காழியிலே இன்று மக்கள் மசோதா கட்சியின் சார்பாக இன சுழற்சி முறை என்கின்ற ஒன்று, அது பெயரளவிலும் ஏட்டளவிலும் ஒரு கண் துடைப்புக்காக பல உயர்த்தப்பட்ட அதிகாரிகளுடைய உயர் பதவியில் வசித்துக் கொண்டிருக்கின்ற உயர் பதவி இயற்ற வேண்டிய இன சுழற்சி முறை சட்டம் அனைவருக்குமானது. அந்த சட்டம் அனைத்து அரசியலின் பதவிகளிலும் கொடுக்க வேண்டியது. ஆனால் இன்று அடி பொறுப்பாளர்களுக்கு மட்டும், அதாவது வார்டு உறுப்பினரிலிருந்து மாநகராட்சி மேயர் வரைக்கும் வழங்குகிறார்கள். ஆனால் 28 மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சருக்கும் யூனியன் பிரதேச முதலமைச்சருக்கும் பாரத பிரதமர் பதவிக்கும் நயவஞ்சகம் செய்கிறார்கள். எனவே அதனையும் தேசியம் தழுவி அனைவருக்குமான ஒரு இனசுழற்சி முறை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மக்கள் மசோதா கட்சியின் சார்பாக இன்று சீர்காழியிலே முதன்முறையாக தேசம் தழுவி கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எழுத்தாணி ஏந்திடுவோம், சமத்துவம் காக்க, புதியதோர் அரசியல் மாற்றம் இங்கே பூக்க. ரூபன் தலைமையில் எழுச்சி கொள்ளும் மக்கள் சக்தி, மண்ணின் உரிமையை மீட்கும் மக்கள் மசோதா கட்சி. உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் TN 360 செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்.